கொரோனா போயிடுச்சு. பட் கொரோனாக்கு அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் வந்திருக்கு. அந்த ஸ்வைன் ஃப்ளூவான வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாட் ஆஃப் வைரஸஸ் இருக்கு. ஸோ ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல போகும்போது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் போடுறது நல்லது தான் சொல்லுவேன். ஓப்பன் என்வாயர்மெண்ட்ல தேவைப்படாது. ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல மாஸ்க் தேவைப்படுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன்ஸ். கொரோனாக்கு மட்டும் இல்ல. மத்த டிசீஸ்க்கான வேக்சின்ஸ வந்து நாங்க காலகாலமா யூஸ் பண்றோம். எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்றாங்களோ, பெரியவங்களுக்கும் அதே மாரி யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸாவும் கோவிட் மாரியே தான் பிஹேவ் பண்ணுது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸாக்கான வேக்சின்ஸ் இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸாக்கான வேக்சின்ஸ் போட்டுக்கிறது நல்லது. பெரியவங்க 50 வயசுக்கு மேல போச்சுன்னா நிமோனியா வேக்சின்ஸ் போடுறது தப்பு கிடையாது. நிமோனியா வேக்சின்ஸ் போட்டுக்கிறது நல்லது. அதே மாரி இந்த ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான வேக்சின்ஸ் போடுறது நல்லது. அதே மாரி ஹெல்த்தி டயட். இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன்ஸ் வந்து பார்த்தா தூங்குறதும் சரி, சாப்பிடுறதும் சரி எல்லாமே டிலே. நைட் 1 மணிக்கு படுத்து தூங்குறது, 2 மணிக்கு தூங்குறது, காலைல 8 மணி வரைக்கும் தூங்குறது, சாப்பிடுறது 10 மணிக்கு. ஸோ நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட்டமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற மாரி தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் மாஸ்க் போட்டு போங்க தேவையில்லாத இடத்துக்கு. தேவையான தடுப்பூசிகள போட்டுக்கிறது நல்லது.